சேனல்லேருந்து வர காசை எல்லாருக்கும் உதவி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது ஒன்றுத்தில் வந்து பணம் இருக்குது. இது மூணுத்தில் எதுனா ஒன்று தொடுங்க. 3 வாய்ப்பு கரெக்டாக தொட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு. சேனல்லேருந்து வந்திருக்கோம். சேனல்லேருந்து வர காசை எல்லாருக்கும் உதவி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது ஒன்றுத்தில் வந்து பணம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக தொட்டிட்டிங்கன்னா அது உங்களுக்கு. இது மூணுத்தில் எதுனா ஒன்று தொடுங்க. 3 வாய்ப்பு கரெக்டாக தொட்டிட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு. எதுனா ஒன்று தொடுங்க. இது காலி. இன்னொரு டைம் 3 வாய்ப்பு உங்களுக்கு. தொடுங்க. இதா தொடு கரெக்டாக பிடிச்சிட்டீங்க. சேனல்லேருந்து வந்திருக்கோம். எல்லாருக்கும் உதவி பண்ணுறோம். இப்போ இது ஒன்றுத்தில் பணம் இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக தொட்டுட்டிங்கன்னா 3 வாய்ப்பு உங்களுக்கு. அதை கரெக்டாக தொட்டுட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு. சரிங்க. 3ல் 1. ரெண்டாவது வாய்ப்பு. கடைசி ரொம்ப நன்றி. பாட்டி, நாங்கள் சேனல்லேருந்து வரோம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறோம். இது ஒன்றுத்தில் பணம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக எது கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு. சரியா? எங்களுக்கு தெரியாது ராஜா. இல்லை, நீங்கள் எதுனா ஒன்று தொடுங்க. 3 வாய்ப்பு உங்களுக்கு. 3 வாய்ப்பில் நீங்கள் கரெக்டாக ஒன்று தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம். இது ஒன்றுத்தில் பணம் இருக்குது. எதுனா ஒன்று தொடுங்க. இது 3ல் என்ன ஒன்று தொடுங்க. இருக்குது தெரிஞ்சிலையே எங்களுக்கு. தொடுங்க, எதுனா ஒன்று தொடுங்க. இதா இது காலி. இப்போ நோட்டு இது இருக்கு. என்னங்க உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஒரு வயசான மகன் அவங்களுக்கு கொஞ்சம் யார்? நாங்கள் சேனல்லேருந்து வந்திருக்கோம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறோம். இது எப்படின்னா, இது இப்போ 3ல் பணம் இருக்குது. உங்களுக்கு 3 வாய்ப்பு. நீங்கள் கரெக்டாக அந்த பணத்தை தொட்டிட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு. சரியா? இந்தாங்க, இது 3ல் 1 தொடுங்க. காலி. இது திருப்பி இன்னொரு டைம். இதில் காசு இருக்குது. இது உங்களுக்கு. வச்சுக்கோங்க. வரேன். சேனல்லேருந்து வரோம் தாத்தா. சேனல்லேருந்து வரோம். சரி கேளுங்க. சேனல்லேருந்து வரோம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம். இது ஒன்றுத்தில் வந்து பணம் இருக்குது. உங்களுக்கு 3 வாய்ப்பு கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு. எதுனா ஒன்று தொடுங்க. இதா
ரெண்டாவது வாய்ப்பு கரெக்டாக தொடுங்க. ம் கரெக்டாக எடுத்துட்டீங்க. காசு இருக்குது இந்தாங்க. இது சேனல்லேருந்து உங்களுக்கு தரது வச்சுக்கோங்க உங்கள் ஹெல்ப். இந்தாங்க. நாங்கள் சேனல்லேருந்து வரோம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம். இது 3ல் 1ல் பணம் இருக்குது, காமிச்சிக்கிறேன். ம் ம் இது 3ல் எதனா ஒன்று தொடுங்க. இது 3ல் 1 தொடுங்க. இதில் இல்லை. இப்போ இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு. ம் எடுங்க எடுங்க எதனா ஒன்று எடுங்க. இதில் பணம் இருக்குது, இது உங்களுக்கு. இது சேனல்லேருந்து தர போனோம் உங்களுக்கு. இந்தாங்க வச்சுக்கோங்க. ம் ஒன் மினிட் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. இது ஆட் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோ நான் ஃபேம் ஆகணுன்றதுக்காக போட்ட வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி கண்டென்ட். இது வரைக்கும் என் சேனலில் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தவங்க, பார்க்குறவங்க, பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துருக்கீங்க. இப்படி நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணும். அப்படி தோணுச்சுன்னா கீழே லைக் ஷேர் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் மூலயமாவோ இல்லை கீழே கொடுத்துருக்க யூபிஐடி ஸ்கேனர் மூலயமாவோ உங்களால் முடிஞ்சதை சென்ட் பண்ணாங்க. இல்லை ப்ரோ, நானே யாருக்குன்னு ஹெல்ப் கேட்கன்ற நிலைமையில தான் இருக்குங்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்களும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அப்படி இருந்தவன் தான். நீங்க பணம் கொடுத்தது தான் உதவணும்னு இல்லை, 10 நிமிஷம் வீடியோ பார்க்கறது மூலியமாவும் நீங்க 10 பேருக்கு உதவலாம். அதனால உங்களால முடிஞ்ச அளவு என் வீடியோவை பார்த்தும் பகிர்ந்தும் சப்போர்ட் பண்ண மட்டும் போதும். இன்னும் சில பேர் யோசிப்பீங்க, இவன் காசு வாங்கிட்டு ஏமாத்து வந்தான்னு. நீங்க இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க, ஸ்பான்சர்டு வேணும் போட்டு கொஞ்சம் பேரை மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் அந்த மாதிரி உங்களையும் மென்ஷன் பண்றேன். ஸோ அமௌண்ட் சென்ட் பண்றவங்க உங்க நேமும் பிளேஸும் சென்ட் பண்ணுங்க. பட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதில் கான்டாக்ட் பண்ணி உங்க போட்டோவும் சென்ட் பண்ணி விடுங்க. யாரா இருந்தாலும் உங்களால முடிஞ்சா மட்டும் என்ன நம்மளாம் மட்டும் பணம் அனுப்புங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் மட்டும் எனக்கு போதும். தேங்க்ஸ். கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குன்னு அது இதில் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களும் இல்லை சரி நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் உதவி பண்ணுவோம், பார்க்குறவங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கஷ்டம் என்னென்னு கொஞ்சம் அவங்களுக்கும் தெரியுற மாதிரி சொன்னீங்கன்னா. பஸ் ஸ்டாண்டில் தான் கீரோம். நாங்கள் ஏதோ உன்னால் முடிச்சிருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறோம். இப்போ யாரும் சம்பாதிக்கிறவங்க ஆளுங்க இல்லை. என் புருஷன் கூட கை போயிடுச்சு. இப்போ எனக்கு கூட ஆகுறது இல்லை. கை காலெல்லாம் ஊதிடும். பிபி இருக்குது, சுகர் இருக்குது. அதனால வேலை செய்கிறதுக்கு கூட ஆகாது. இப்படி கால் முட்டினாலும் கூட அப்படியே உள்ளே போயிடுது. கை கொலான்னு இருக்குது எல்லாம். எங்கே தங்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே தான் பஸ் ஸ்டாண்டில் தங்குறோம். உங்கள் ஹஸ்பண்டும் இங்கே தான் இருக்காரா? இங்கே தங்கிறாங்க. அவருக்கு கால் போயிடுச்சு. கை தாங்க பார்த்தா ₹1 இல்லை என்கிட்ட. அதனால எப்படி செய்யணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதுக்கு அதனால முடியல. என் பிடிச்ச கூட கையிருந்தா சம்பாதிப்போம். நான் எனக்கு ஆகுறதில்ல, என் பிடிச்சக்கு ஆகுறதில்ல. ஏதோ ஒன்று வேலை செஞ்சு கட்டலான்னு வந்தோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மை தான் சொல்கிறேன், எல்லாம் சொல்ல மாட்டேன். காசு கடை இருக்குது, அதனால இங்கே வந்துட்டுக்கிறேன். கட்டுறதுக்கு தான் காசு இல்லை. என்ன வேலை செய்யணும்னா எனக்கு ரொம்ப கை காலெல்லாம் நோவுது. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கிறத உங்களுக்கு கொடுக்குறோம். மீதி பார்த்துட்டு என்ன உதவி பண்ணாங்கன்னா நாங்கள் அது உங்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து சேர்க்குறோம். அந்த பணத்தை பார்த்துட்டு சரி சரி. இதில் இருக்க பணம் வந்து எங்கள் சேனல்லேருந்து வந்த பணம், நாங்கள் சம்பாரிச்சது. அது எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு. இந்தாங்க, இது எங்ககிட்ட இருந்தது பண்ணுறோம். வேற என்ன பார்த்துட்டு இருந்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா கூட நாங்கள் உங்ககிட்ட இருந்து கொடுக்குறோம். இங்கே தானே இருப்பீங்க நீங்கள்? சரி, ஓகே. நாங்கள் யாருன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு தோணுச்சுன்னா நாங்கள் உங்ககிட்ட வந்து சேர்க்குறோம். அது சரிங்களா?
சரி வரேன். சேனல்லேருந்து வரோம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது ஒன்றுத்தில் வந்து பணம் இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக மூணு சான்ஸ் உங்களுக்கு, அதில் கரெக்டாக தொட்டுட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு. சரியா? ம் 3ல் 1 தொடுங்க. இதா இப்போ தொடுங்க 2வது. இந்தாங்க. இது உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி சிம்பிளான கேம்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, ட்ரை பண்ணுங்க.